வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி மிகவும் ஒரு சிறப்பு. எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மடிப்பிச்சை எடுக்கிறதுனால நம்மளுடைய அத்தனை கர்வமும் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நம்பப்படுது. அந்த மடிப்பிச்சை ஒரே ஒரு நாள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மடிப்பிச்சை உங்களுடைய அத்தனை கர்வமும் அத்தனை கர்மாக்களும் குறையும் அப்படின்னு நம்பப்படுது. மடிப்பிச்சை அப்படின்னா என்ன, அது எடுக்கிறதுனால நமக்கு என்ன சிறப்பு, எந்த கோவில்களில் மடிப்பிச்சை எடுத்தால் சிறப்பு, யாரெல்லாம் இந்த மடிப்பிச்சை எடுக்கலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். இது பலருக்கும் தெரியாத ஒரு ஆன்மீக வழிபாட்டு முறை. நம்மளோட முன்னோர்கள் காலத்திலிருந்தே கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு பக்தி நெறி தான் இது. இந்த மடிப்பிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னா, மடிப்பிச்சை என்றாலே சேலையில் முந்தானையிலையோ அல்லது துணியின் மடிப்பு இதில் எடுக்கிறது தான் பிச்சை. மடிப்பில் போய் எடுக்கிறது தான் மடி, அதுதான் மடின்னு சொல்கிறோம். பிச்சை அப்படின்னா பக்தியோடு அந்த பிச்சையை பெறுறது தான் மடிப்பிச்சை. அதாவது பக்தர்கள் தங்களுடைய சேலையின் முந்தானை அல்லது ஒரு துணியை ஏந்தி வீடு வீடாகவோ அல்லது கோவில் வளாகத்திலோ அரிசி, தானியம், காசு இதெல்லாம் பெறுறது தான் இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துறதுக்கு பேர் தான் மடிப்பிச்சை. அந்த மடிப்பிச்சை எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா, பொதுவாக எனக்கு தெரிந்து மடிப்பிச்சை என்பது முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவங்க தான் முதல்ல மடிப்பிச்சை எடுப்பாங்க. அதே போல் திருமண தடை, பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திருமண தடை இருந்தது அப்படின்னா அந்த திருமண தடை நீங்கணும்னு சொல்லி மடிப்பிச்சை எடுப்பாங்க. நோய்கள் குணமாகணும்னு மடிப்பிச்சை எடுப்பாங்க. ஒரு நேர்த்தி கடனை செலுத்தணுன்றதுக்காக மடிப்பிச்சை எடுப்பாங்க. குடும்ப நலன் வேண்டி மடிப்பிச்சை எடுப்பாங்க. கல்வி, வேலை இதில் எல்லாம் முன்னேற்றம் வரணும்னு சொல்லி மடிப்பிச்சை எடுப்பாங்க. மடிப்பிச்சையோட ஆன்மீக அர்த்தம் என்ன அப்படின்னா, மடிப்பிச்சை அப்படின்றது வெறும் பிச்சை மட்டுமல்ல, அது நான் முன்னவே சொன்ன மாதிரி தங்களோட அகங்காரத்தை எல்லாம் விட்டு ஒரு ஆன்மீக பயிற்சின்னு சொல்லலாம். நான் என்ற அகங்காரத்தை குறைச்சி எல்லா இறைவனின் அருள் மனநிலையும் உருவாக்குது. தன்னுடைய கர்வங்கள் அத்தனையும் குறைஞ்சிரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லலாம் சமீப காலமாக மடிப்பிச்சை மிகவும் விசேஷமாக நிறைய பேர் எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் மடிப்பிச்சை எடுக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. உயர்ந்தவங்கள்லேருந்து தாழ்ந்தவங்க வரைக்கும் எல்லோருமே மடிப்பிச்சை எடுப்பாங்க. யாரெல்லாம் இந்த மடிப்பிச்சை எடுக்கலாம் அப்படின்னா, ஆண் பெண் யார் வேணாலும் இந்த மடிப்பிச்சை எடுக்கலாம். குறிப்பாக முக்கியமாக மடிப்பிச்சை எடுக்கிறது குழந்தை பேர் இல்லாதவங்க, நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நேர்த்திக்கடன் வச்சு இந்த மடிப்பிச்சை எடுப்பாங்க. இந்த விஷயங்களுக்கெல்லாம் மடிப்பிச்சையும் எடுக்கலாம். அதே போல் கடன் இருந்தாலும் நம்ம மடிப்பிச்சை எடுக்கலாம். நம்ம திருமண வயதை கடந்து நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா மடிப்பிச்சை எடுக்கலாம். எந்தெந்த கோவில்களில் மடிப்பிச்சை எடுத்தால் சிறப்பு அப்படின்னா, முதல்ல சமயபுரம் மாரியம்மன் கோவில். நம்ம எல்லோருக்கும் தெரியும். சமயபுரத்தில் போய் நம்ம மடிப்பிச்சை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தமிழகத்திலே மடிப்பிச்சை எடுக்கிறதுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு தலம் இந்த சமயபுரம் மாரியம்மன். குழந்தை பேர் வேண்டி ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே இந்த இடத்துல மடிப்பிச்சை எடுத்து தங்களோட நேர்த்தி கடன்களை செலுத்துவாங்க. சமயபுரத்தை தொடர்ந்து வேற எந்தெந்த கோயில்களில் எடுப்பாங்க அப்படின்னா, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் எடுப்பாங்க. அந்த அம்மனோட அருளுக்காகவும் குடும்ப பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பக்தர்கள் இந்த மேல்மலையனூரில் போய் மடிப்பிச்சை எடுப்பாங்க. அதை தொடர்ந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோயில்கள்லையும் போய் எடுப்பாங்க. இந்த கோவிலில் போய் எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா, நோய்களை தீர்க்கும் அம்மனாக கருதப்படுறாங்க. இந்த தளத்தில் மடிப்பிச்சை எடுக்கிறது வழக்கமாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சில பக்தர்கள் தங்களோட நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி மடிப்பிச்சை எடுப்பாங்க, காணிக்கையை செலுத்துவாங்க. பண்ணாரி அம்மன் கோவில்லையும் குடும்ப நலன் மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக பலர் மடிப்பிச்சை எடுப்பாங்க. அதே போல் திருச்செந்தூர், சமீப காலமாக திருச்செந்தூரில் எங்கே போனீங்கனாலும் அந்த கோவில் முன்பாகவும் சரி, கடலோர பகுதிகளையும் சரி, மடிப்பிச்சை எடுக்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக வச்சுட்டு திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுப்பாங்க. மடிப்பிச்சை நாங்கள் எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரி எடுக்கலாம், அது எடுக்கிறதுக்கான முறை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம்.
மடிப்பிச்சை எடுக்கிறது, நீங்கள் காலையில் வெள்ளனா குளிச்சுட்டு சுத்தமான ஒரு ஆடையை போட்டுக்கோங்க. மனசில் வந்து இறைவனை எந்த சங்கல்பமும் இல்லாமல் மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பக்தியோட மடிப்பிச்சை எடுத்து கிடைக்கிற அரிசியோ காணிக்கையோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கடவுளுக்கோ யாருக்கோ வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கணும்னு வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அதை நீங்களே கூட வச்சுக்கலாம். நீங்களே வச்சு உங்களுக்கு பணமாக கிடைக்குது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் சமைச்சு உங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டுக்கலாம். அரிசியாக கிடைக்குதுனாலும் அதே போல் நீங்கள் வீட்டில் கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மடிப்பிச்சை எடுக்கிறது எவ்வளோ நேரம் எடுக்கலாம், நாங்கள் எவ்வளோ இதாக எடுக்கலாம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உங்களுடைய வயதிற்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மடிப்பிச்சை எடுக்கலாம். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு நிறைய கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காமலும் இருக்கலாம். உங்களால் எவ்வளோ பொறுமை இருக்கோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கடவுளுடைய பக்தியும் அனுகிரகமும் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மடிப்பிச்சை எடுக்கலாம். அதே போல் இந்த மடிப்பிச்சை எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பக்தியோடு செய்யணும். யாரையும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே போல் கிடைக்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ 1000 ரூபாய் கிடைச்சாலும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க, 10 ரூபாய் கிடைச்சாலும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தானமாக ஏதோ கொடுக்குறாங்க, அரிசியோ இல்லை மற்ற பொருட்களோ கொடுக்குறாங்கனாலும் அதையும் நீங்கள் மனதார ஏற்றுக்கோங்க. இதை வந்து நாம் எந்த ஒரு புகழுக்காகவும் எந்த ஒரு சொந்த இதுக்காகவும் நாம் பயன்படுத்தக்கூடாது. மடிப்பிச்சை அப்படின்றது நம்ம மன சுத்தத்தோடையும் நம்மளுடைய வேண்டுதல்களுக்காகவோ இல்லை நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு இல்லை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக வேண்டி மடிப்பிச்சை வந்து எடுப்பாங்க. இது சும்மா எல்லாரும் எடுக்கிறாங்க அதனால் நம்மளும் போய் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மடிப்பிச்சை எடுக்கக்கூடாது. இந்த மடிப்பிச்சையால் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய கர்வங்கள் அத்தனையும் போகும். நாம் எதுவுமே இல்லாமல் நிர்கதியாக வந்து ஒரு இடத்துல போய் நான் எனக்குன்னு எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துல போய் நாம் நிற்போம். எதுவுமே இல்லாமல் கையில் 10 பைசா கூட இல்லாமல் நம்ம போய் எடுக்கிற அந்த பிச்சை வந்து நம்மக்கிட்ட இருக்க கர்வம் அத்தனையும் போக்கும். அதுதான் வந்து இந்த மடிப்பிச்சையுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே போல் நமக்கு மன அமைதி கிடைக்கும், நம்மளோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். நம்ம வச்ச அத்தனை வேண்டுதல்களும் வந்து இந்த மடிப்பிச்சை எடுக்கிறதுனால வந்து நிறைவேறுதோ இல்லையோ நம்மக்கிட்ட இருக்க கர்வம் வந்து நீங்கும். எப்போவுமே எந்த கடவுள்களுக்கு நம்ம போய் மடிப்பிச்சை எடுத்தாலும் வேண்டினாலும் ரொம்ப பொறுமையோட நம்பிக்கையோட அந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அதே போல் மடிப்பிச்சை அப்படின்றது வந்து பணம் இல்லை அரிசியாக சேகரிக்கிறதுக்கான வழி மட்டும் இல்லை. அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பக்தி, பணிவு, நம்பிக்கை, கர்வம்